ஒருத்தர் ப்ரெக்னென்ட் பொண்ணு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு முதல்ல டேட்டிங் ஸ்கேன் பண்ணணும். எதுக்காக பண்ணணும் மேடம் அப்படின்னா, முதல்ல அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்னு பார்க்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, கரு சிங்கிளாக இருக்கா, ட்வின்ஸாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லை நமக்கு ஓவரீஸில் ஏதாவது ஒரு சிஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை யூட்ரஸ் எல்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். இது எப்போ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 7 வீக்ஸ். ஏன் முன்னாடியே பண்ணக்கூடாதா அப்படின்னா, முன்னாடி நமக்கு எதுவுமே தெரியாது. ஒரு எண்டோமெட்ரியம் திக்காக இருக்கிறது மட்டும்தான் தெரியுமே ஒழிய, நமக்கு உள்ளே வந்து அந்த அந்த ஒரு சாக் உட்கார்றதுக்கு 6 to 7 வீக்ஸ் ஆகிடும். 6 to 7 வீக்ஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ டேட்டிங் ஸ்கேனில் இதை வச்சு நம்ம உங்களோட டெலிவரி டேட்டை கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் இரெகுலர் பீரியட்ஸை இல்லை மறந்துடுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இதை வச்சு நம்ம அவங்களோட டெலிவரி டேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேனை நம்ம அப்டாமினலாகவும் எடுத்துக்கலாம், இல்லை டிரான்ஸ்வெஜைனலாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டைமில் அவங்களுக்கு ஒரு சிலருக்கு நிறைய வாமிட்டிங் இருக்கும்போது அவங்களால பிளாடரை ஃபில் பண்ண முடியாது, தண்ணி வந்து குடிக்க முடியாததுனால இன்கேஸ் நமக்கு அப்டாமினலாக தெரியலன்னா வெஜைனலாக நம்ம பண்ணலாம். நிறைய பேருக்கு ஒரு மெத்து இருக்குது, வெஜைனலாக பண்ணால் கொஞ்சம் கர்ப்பத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறது. பட் ஆனால் ஸ்கேன் மட்டும்தான் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத ஒரு இன்வெஸ்டிகேஷன் குழந்தைக்கு. ஸோ அதனால் ஒரு டிரான்ஸ் அப்டாமினலோ ஒரு டிரான்ஸ் வெஜைனல் ஸ்கேனோ எந்த பயமும் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம்.